வெங்கடேஷ் வணக்கம்ங்க. அன்னபூரணின்ட்டு ஒரு படம் ஒன்று வந்தது. அன்னபூரணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க நயன்தாரா நடித்த ஒரு படம். சமையல் என்ன சார், சமையல் கலைஞராக அவர்கள் நடித்திருப்பாங்க. அந்த படத்துக்கு அவ்வளவு எதிர்ப்பு சார். அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளவு எதிர்ப்பு செய்தார்கள் வலதுசாரி சிந்தனையாளர்கள். நீங்கள் அதே போல் இந்த எம்புரான் வந்தது, அதில் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த திரைப்பட தயாரிப்பு குழு படமே ரிலீஸ் ஆகாது போல தெரியுதுன்ட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி போய் சிபிஎஃப்சியில் அவங்களே போய் ஒரு 24 டெலிஷன் கொடுத்தாங்க. ஆனால் இதுவே வலதுசாரி சித்தாந்தத்திற்கு ஆதரவாக எடுக்கப்படக்கூடிய படம், அது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது கிடையாது. அதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசாங்கங்களும் சப்போர்ட் வேற பண்ணுது. இதில் என்ன நடக்குது? விருது கொடுப்பது வரை சார் தொடக்கத்தில் பேசும்போது சொன்னார், காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு கொடுத்த போது அது பெரிய சர்ச்சையானது. அதுபோல் இந்த கேரளா ஸ்டோரிக்கு தேசிய அளவில் சிறந்த டைரக்ஷன் சுதீப் தோசனுக்கும் ஒளிப்பதிவுக்கான விருது கொடுப்பதற்கு பின்னாலும் ஏதாவது பினராயி விஜயன் சொல்வது போல பிளவுவாத அரசியலுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை கொடுக்குதா மத்திய அரசு? பிளவுவாத அரசியல் சட்டப்பூர்வ அங்கீகாரம்லாம் சினிமாவில் கிடையாதுங்க. சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு சாதனைங்க. இது எதுங்க பிளவுவாத அரசியல்லாம்? அவர் தான் சொல்கிறாருன்றது இங்கே பொதுவெளியில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. சினிமான்றது ஒரு பொதுபோக்கு சாதனை தானே, மாற்று இல்லை. அதை சர்டிஃபிகேட் பண்ணுறது சென்சார் போர்டு இருக்குது. சென்சார் போர்டு அனுமதி வாங்கி எந்த படத்தை வேணால் ரிலீஸ் பண்ணலான்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதுபடி தான் நடக்குது எல்லாமே. நீங்கள் என்ன மாதிரி சினிமா வேணால் எடுத்துக்கோங்க, அது கடைசியாக எங்கே போகும்? அதுக்கு இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் நாட்டோடைய இறையாண்மைக்கும் மற்றும் எதுனா ஒரு கலவரம் வர்றதுக்கான கற்கள் இருந்தால் கட் பண்ணிவிட்டு இந்த படத்தை நீங்கள் வெளியிடலான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை இது வெளியிடவே முடியாதுன்னு சில படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ சென்சார் போர்டு அனுமதிச்சானா அந்த படத்தை இந்தியாவில் எங்கே வேணால் நீங்கள் திரையிடலாம். இப்போ நீங்கள் கேரளா ஃபைல்ஸை பொது வழியில் எல்லாருமே மேற்கோள் காட்டுறீங்க. கேரளா ஃபைல்ஸில் நடந்த இன்சிடென்ட் ஒன்று கூட கேரளாவில் நடக்கலன்னு பினராயி விஜயன் சொல்ல முடியுமா? மாண்புமிகு முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? யூனியன் கவர்மெண்ட் சொல்லுது. நான் சொல்கிறேங்க, அந்த ஃபைல்ஸ் ஏதோ ஒரு லீடு இருக்குங்க. ஒரு டைரக்டர் ஒரு கதையை பண்ணுறப்போ ஒரு லீடு எல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ணனுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒரு லீடு வேணும், ஒரு கரு வேணும், ஒரு கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட் எடுத்து தான் டெவலப் பண்ணுவாங்க. கேரளா ஃபைல்ஸுக்கு முன்னாடி அங்கே நடந்த சில அசம்பாவித சம்பவங்கள், அங்கே நடந்த கேரளாவில் சில பெண்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் பொது வழியிலையும் வந்திருக்கு, கோர்ட்டு வழியும் வந்திருக்கு, பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த லீடை எடுத்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இதை சமுதாயத்துக்கு சீர்கேட்டு மாதிரினா ஒரு விஷயம் மாதிரி தான். இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கு ஒரு படம் எடுத்தாங்க, குற்றப்பத்திரிக்கை எடுத்தாங்க, அதை ரிலீஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அது ரிலீஸ் ஆனால் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி சென்சார் போர்டு அனுமதி கொடுத்தும் அது ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அது வேற மாதிரி கண்டென்ட் அது. அப்போ இந்த மாதிரி ஒரு லீடை எடுத்து வெளியில் கொண்டு வந்து சென்சார் போர்டில் கொடுக்குறாங்க. சென்சார் போர்டில் இருக்கவங்க இந்த படத்தை பார்க்குறாங்க. இதை ரிலீஸ் பண்ணலாமா, ரிலீஸ் பண்ணால் எதனா கலவரம் வருமா, வேற எதனா ஒரு அசம்பாவித சம்பவம் இங்கே நடைபெறுமா, இறையாண்மைக்கு எதிராக இருக்கா, ஒருமைப்பாட்டை மீறி இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு எது தேவையில்லையோ அதை டைரக்டர்கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கட் பண்ணாதாங்க ரிலீஸ் பண்ண முடியும். நாங்கள் 13+, 16+ தான் தருவோம், இதுக்குள்ளே என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஓகே பண்ணாங்கன்னா அந்த கட்டெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு படம். சில மாநிலங்கள் அதை ஏற்றுக்கிறாங்க, சில மாநிலங்கள் ஏற்றுக்கிற, சில மாநிலங்கள் வரி இதெல்லாம் கொடுக்குறாங்க, வரி விலக்கே கொடுத்துறீங்க பாருன்றாங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ மத்திய அரசு எதிர்க்கிறது தான் தமிழ்நாட்டுடைய பிரதான நோக்கம், அதனால் எதிர்க்கிறாங்க. கேரளாவும் எதிர்க்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசம் அந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை கிடையாது. தமிழ்நாடுன்றது 8 கோடி பேர் கொண்ட மக்கள், கேரளான்றது ஒரு 4 கோடி கொண்ட மக்கள். ஆனால் இந்தியா ஃபுல்லாக அந்த படம் போகுது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக தான் சென்சார் போர்டு இருக்குது, ஒட்டுமொத்தக்காக தான் நம்ம தேர்வுக்குழு இருக்குது. முதல்ல தேர்வுக்குழு எப்படி செயல்படுறாங்க? 1953 காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தானே தேர்வுக்குழு போட்டாங்க. புதுசாக பிஜேபி கவர்மெண்ட் எதனா போட்டுச்சா? ஒரு ரீஜனல் லாங்குவேஜுக்கு 5 ஜூரி இருப்பாங்க. 5 நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து அப்படின்னு சொல்லி 5 இதுக்கும் 5 ஜூரி இருப்பாங்க. 5 ஜூரியும் அந்த காலகட்டத்தில் இப்போ 2023 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2023 டிசம்பர் 31 வரையும் எடுக்கப்பட்ட அந்த படங்களுக்கு தேர்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட படங்களை மட்டும்தான் அவங்க ஜூரி எடுத்துப்பாங்க. தேர்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட படங்கள் அது கண்டிப்பாக அண்ணனுக்கு தெரியும். அது சப்டைட்டில் வேணும், சில அதுக்கு புக் கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன டைலாக் பண்ணிக்கலாம், அதுக்குன்னு தனி புக்கு, அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட்டு, அதை அப்ளை பண்ணணும், அதற்கான ஆர்டிஸ்ட் கொடுக்கணும், பல ஃபார்மெட் இருக்குது. நீங்கள் இப்போ எவ்வளோ படங்களை நீங்கள் பட்டியலிடலாம். ஆனால் அந்த பட்டியலிட்ட படங்கள் எல்லாம் தேர்வுக்குழுவுக்கு இவங்க அனுப்பிட்டாங்கன்றதுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கா? நீங்கள் தேர்வுக்குழுவை சேர்ந்தவங்க ஒருத்தர் பொது வழியில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. தமிழில் எங்களுக்கு 5லேருந்து 6 படம் தாங்க வந்தது. அந்த 6 படங்களை தாங்க பார்க்கிங்கை தேர்ந்தெடுத்துன்னு பொது வழியில் சொல்கிறாங்க. தேர்வுக்குழு இருக்கிற மத்திய 10 ஜூரியில் ஒரு ஆள், அவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க.
சவுண்ட் இன்ஜினியர் அவங்க பொது வழியில் இருக்குது, நீங்கள் வேணால் யூடியூப்பில் செக் பண்ணுங்கள். அப்போ ஒவ்வொரு ரீஜனல்லையும் 5 ஜூரி, சென்னை சவுத்துக்கு மட்டும் 2 பேர், தெலுங்குக்கும் தமிழுக்கும் ஒரு 5 பேர், மலையாளத்துக்கும் கன்னடத்துக்கும் 5 பேர், தமிழில் மட்டும் சவுத்தில் 2 வச்சுப்பாங்க, மிச்சம் நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டுக்கு 5 ஜூரி எடுத்து அவங்க சென்டரில் 10 பேர் கொண்ட சென்ட்ரல் ஜூரிக்கு அனுப்புவாங்க. அந்த 10 பேர் கொண்ட குழு மெஜாரிட்டியாக எந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் அவார்டு. அதுதான் அவார்டு. இதுதான் வந்து தேர்வுக்குழுவோட கண்டென்ட். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த 10 பேர்ல வந்து ஜவான் தான் 7 பேர் தெரிவிக்கிறாங்கன்னா அது எடுத்துக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுறது தாங்க. மெஜாரிட்டி யார் சொல்றாங்களா தான். இப்போ 5 பேர் வந்து இப்போ அவங்களே ஒரு பேட்டியில் சொல்றாங்க, ஜவானுக்கு ஈக்குவலா எந்த படம் வந்து போட்டி போட்டுச்சு நடிப்புக்குன்னு கேட்குறப்ப வாத்தியும் தனுஷ் படமும் போட்டி போட்டுச்சு. கடைசியில் ஜூரிஸ் எல்லாம் சேர்ந்து ஜவானை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஜவானை ஓகே பண்ணிட்டோம். ஏன்னா சேர்மன் வந்து ஷாருக் கானோட ஃபேனு. அது உள்ள நான் வர விரும்புறேன். ஆமா, நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஒரு தேர்வு சென்ட்ரல் ஜூரி பேனல் ஒரு ஜூரி எப்படி செயல்படுதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சிவாஜியோட பெரிய நடிப்பாற்றல் பாத்தீங்களா? சிவாஜிக்கு நீங்க நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துட்டீங்களா? சிவாஜியோட நடிப்பாற்றல் தமிழ்நாட்டில் யாரும் இருக்கிறாங்களா? தமிழ்நாடு இந்தியாவில் இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்களா? சிவாஜி வாங்கிட்டாரா? வாங்கல. இப்போ இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்க, 1990 தான் ஃபஸ்ட்டு படம் மறுபக்கத்துக்கு தமிழில், 72 வயசில் தமிழில், 72 வருஷத்தில் 1990 தான் மறுபக்கத்துக்கு நம்ம நேஷனல் அவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் 2007 கஞ்சிவரத்து கிடச்சிது. அதற்கப்புறம் 2020 சூரிய ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. சூரிய ரிப்போர்ட் ஹீரோ யாரு? சூர்யா அவர்கள். கரெக்ட் தானே? சிறந்த நடிகருக்கான விருது தான். நான் இல்ல படத்துக்கு சிறந்த படம் இல்ல சிறந்த படத்துக்கான விருது. அந்த காலத்துல 1900 வாங்கிடுச்சு சார். அதாவது பிராந்திய மொழியில தேர்ந்தெடுக்கப்பட்ட படம்ல சார், இந்தியாவில் சிறந்த படத்துல சொல்றோம் சார். இந்த சூரிய ரிப்போர்ட்ல சூர்யா அவர்கள் தான் ஹீரோ, அதில் மாற்றம் இல்லை. சூர்யா அவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை தானே பொது வழியில் வைக்கிறாரு. அதனால அவர் பொது வழியில் வச்சதுனால அவர் படத்தை தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு அந்த தேர்தல் டிசைட் பண்ணுறாங்களா? அது டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி அந்த 10 ஜூரிக்கு தான் இருக்குது. அது கட்சி சார்பற்றது, ஜாதி சார்பற்றது, மாநிலம் சார்பற்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு அந்த ஜூரி மெஜாரிட்டியாக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குது. அவங்க சொன்ன ஒரே விஷயம், வேல்யூவான விஷயம் என்னன்னா, குறைந்த படங்களே எங்களுக்கு இந்த வாட்டி வந்துச்சு. அந்த வருஷத்துல நாங்கள் எதிர்பார்த்த படங்கள் தமிழ்லேருந்து வரல, குறைந்து தான் வந்துச்சு. அந்த குறைந்த படத்துல பார்க்கிங்க்கு நாங்க 3 அவார்டு கொடுத்துருக்கோம். அங்க அனிமல்ன்ற ஒரு படத்துக்கான ரீ ரெக்கார்டிங் பண்றப்ப அவருக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு இது. ஹர்ஷன் வர்தன் சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் சம்பந்தமா அவருக்கு வந்து சவுண்ட் சம்பந்தமான ஒரு அவார்டு, அவரும் தமிழன் தான். இப்ப ஷாருக் கான் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினா அதை டைரக்ட் பண்ண அட்லி ஒரு தமிழன் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. அப்ப விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன மாதிரி படத்தை ஒருத்தர் எடுக்கிறாலும் அந்த படத்தை வெளியிடலாமா வேணாமா டிசைட் பண்ற அத்தாரிட்டி எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. இப்ப கூட ஒரு உதாரணம் சொல்ல நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப கமலோட தக் லைஃப் படம் கர்நாடகா ரிலீஸ் பண்ணக்கூடாது, தமிழை உயர்ந்து பேசிட்டாரு, தமிழ்ல இருந்து தான் கன்னடா பிறந்தது சொல்லிட்டாங்க, தடை பண்ணாங்களா? கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் தடை பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போச்சு. அங்க இருக்க கோர்ட்டு ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, கமல் வந்து மன்னிப்பு கேட்டாதான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிச்சு. மாற்றில அப்ப கமல் ஒரு லெட்டர் கொடுத்தார். வழக்கம் போல அது பொது வழியில் வைக்கப்பட்டது. மன்னிப்பு தவிர புரியாத மாதிரி பேசுற மாதிரி மன்னிப்பு தவிர எல்லாமே இருக்கு, நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொன்னோம்னா கமல் வந்து ஹைகோர்ட் போனார். ஹைகோர்ட்ல போய் அந்த சுப்ரீம் கோர்ட் போனார். சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே உடைக்கிறப்ப ஒரே தீர்ப்புல ஒரு வரி தான் சொல்றாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அந்த படத்தை சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது மாநில அரசாங்கத்தோட கடமை. அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து அதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. முடிச்சுட்டாங்க. அதுலயே இந்த நீங்க சொன்ன ஒட்டுமொத்த கேள்விக்கு அந்த ஒரு வரி தான் பதில். ஓகே.